ஹல்லேலூயா. இந்த வேளையில செய்திக்கு நம்ம கடந்து செல்ல இருக்கிறோம். நம்ம மத்தியிலே இந்திய தேசத்திலிருந்து நாம் அன்போடு அழைத்த பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய அன்பான அழைப்புக்கு ஐயா அவர்கள் செவி கொடுத்து இன்றைக்கு நம்ம மத்தியிலே வந்து திருசபை ஏழு எழுப்புதல் திருசபை சிங்கப்பூரினுடைய 6வது ஆண்டு விழாவிலும் நம்முடைய ஆவிக்குரிய கருத்தரங்கிலும் பங்கு பெற்று நமக்கு 2 நாட்கள் ஆசீர்வாதமாக இருந்து இன்றைக்கும் அவர் நம்ம கருத்து செய்தி கொடுக்க இருக்கிறாங்க. இந்த வேளையில் கூட ஐயா அவர்களை நம்ம கரந்தட்டி வாழ்த்து வரவேற்போம். அவர்களுக்கு நான் கூட்டத்தை கொடுக்கிறேன். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஏலிம் திருச்சபை 6 ஆண்டுகளை முடித்து 7ஆம் ஆண்டுக்குள் செல்லும் போது மனதார அவர்களை வாழ்த்துகிறேன். அன்பு போதகர் டேனியல் அவர்கள் பல வருஷமா எனக்கு தெரியும். உள்ளத்திலே ஒரு மனதுருக்கமும் அன்பும் உள்ளவர். பரிசுத்தமான ஜீவியம் இதுவரை செய்து நற்சாட்சி உள்ள ஒரு தேவனுடைய மனிதன். ஆண்டவரை பத்தி எப்போதும் அறியணும், இன்னும் அறியணும் ஒரு தாகமுள்ள ஒரு தேவனுடைய மனிதன். இந்த சபை ஆரம்பித்து 6 ஆண்டுகள் நடந்து போனது. இந்த ஏலிம் சபை என்பது உலகளாவ ஆயிரக்கணக்கான சபைகளில் உள்ள ஒரு இயக்கம். நியூசிலாந்துக்கு போன போது அங்கே ஒரு தமிழ் பாஸ்டர் விக்னராஜா தமிழ் மக்களுக்காக ஏலிம் திருச்சபை நடத்தி கொண்டு வருகிறார். அவர் சொன்னார், ஐயா இந்த சபை ரொம்ப அபிஷேகத்திலும் வல்லமையில நிறைந்து உலகம் முழுவதிலும் இருக்கிற சபை. நீங்க எங்க போனாலும் ஏலிம் என்ற பெயர்ல ஆரம்பிங்க. ஆகவே அன்பு சகோதரர் டேனியல் அவர்களுக்கு கர்த்தருடைய அழைப்பு வந்து, அவர் ஒரு பெரிய இன்ஜினியர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பயங்கர அவருக்கு பிரெயின். அவரை பார்த்தா நீங்க சாதுவா இருக்கிறது போல இருக்கும். ஆனா ஒரு பயங்கரமான இன்டெலிஜென்ஸ், ஆவியானவர் கொடுத்த ஒரு ஞானம். பெரிய உத்தியோகத்தில் இருந்த அவர் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்து தமிழ் மக்களை அரவணைக்கணுங்கிற ஒரு எண்ணம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமைகள்ல பார்த்தா திரளான ஜனங்கள் இந்த லிட்டில் இந்தியா பகுதியில எங்கிருந்து வாரோம், எங்க போறோம், வாழ்க்கைனா என்னது, இந்த உலகத்துக்கு பிறகு என்ன இருக்கு தெரியாம அப்படியே புற்றீசல் போல நிறைய ஜனங்கள் போகிறார்கள். ரொம்ப குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்கிற ஒரு தனிமை வாழ்க்கை, போதுமான சம்பளம் இல்லை, அங்க ஏமாத்தி சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டாங்க. அவங்களை அரவணைக்கவோ ஆற்றவோ தேற்றவோ ஒருவரும் இல்லை. துக்கத்தோடு சொல்லுகிறேன், நிறைய காலமா சிங்கப்பூர்ல வாழ்ந்து வருகிற தமிழ் மக்கள் கூட இப்படி வேலைக்காக வாய்ப்புக்காக பணப்பற்றாக்குறையினால தவித்து உண்மையான அன்புக்காக ஏங்கி நிற்கிறவர்கள் அரவணைக்க காணும். இங்க அந்த ஒர்க்கர்ஸ் தங்களுடைய சபையில ஏற்றுக்கொண்டா இந்த சபையில வேர்வ நாத்தம் நாரும், கருவாட்டு நாத்தம் நாரும். இங்குள்ள தமிழ் போதகர்கள நிறைய பேர் அரவணைக்க தவறிட்டாங்க. எனக்கு ரொம்ப துக்கமான ஒரு காரியம். சிங்கப்பூர்ல உள்ள பெரிய தேவ மனிதர்களுக்கு பெரிய ஒரு இருதயமும், இந்தியாவில இருந்து வருகிற ஒர்க்கர்ஸுக்கு ஒரு சின்ன இருதயமும் இல்லை. அவங்களுக்கு நிறைய ஆண்டவர் ரத்தம் சிந்தி, இவங்களுக்கு கொஞ்சம் போல 4 துளி ரத்தம் சிந்தல்ல. எல்லாருடைய ஆத்மாவும் ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்றது. முழு உலகத்தை பார்க்கிலும் ஒரு மனுஷனுடைய ஆத்மா விலையேற பெற்றது. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒரு சிறியனையும் கூட அற்பமாய் எண்ணாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். மத்தேயு 18:10, எந்த சிறியனா இருந்தாலும் எந்த ஏழையா இருந்தாலும் அவனுக்கென்று பரலோகத்துல ஒரு தேவதூதன் இருக்கிறான். அவர்கள் அங்க ரெப்ரசன்ட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த எளியவனுக்காக சிறியவனுக்காக என்றைக்கு நீங்கள் இயேசுவண்டை வந்தீர்களோ, சிலுவை அண்டை வந்தீர்களோ, அப்பா நீர் எனக்கு வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டீர்களோ, உங்களுக்கென்று ஒரு தேவ தூதனை ஆண்டவர் நியமிக்கிறார். உங்களுடைய வழியிலெல்லாம் பாதுகாப்பதற்காக நியமிக்கிறார். ஆகவே எவ்வளவு ஏழையா இருந்தாலும் உங்களுக்கென்று கர்த்தர் ஒரு தேவதூதனை நியமித்து இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதிருக்க. ஒரு ஐஸ்வர்யவான் வீட்டில ஒரு லாசரு கடந்தான், ஒரு ஏழைதான், அவனை எண்ணுவார் இல்லை. சரீரமெல்லாம் பருக்கள் பொன்கள். அவனுடைய நாய்கள் வந்து அவனுக்கு ஆறுதலாய் நக்கி கொடுத்ததான். அந்த எஜமானுடைய வீட்டுல மேஜிலிருந்து
ஏதாவது துணிக்க விழுமா என்று அவன் அவ்வளவு பரம இளையாய் எதிர்பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் மரித்த போது தேவதூதன் இறங்கி வந்தான். அவனுக்கென்று ஆண்டவர் நியமித்த அந்த தேவதூதன் ஒரு நித்திய மகிழ்ச்சிக்கு கொண்டு போனான். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களை நேசிக்கிற ஒருவர் உண்டு, உங்கள் மேல் மனதுருகிற ஒருவர் உண்டு, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் உண்டு. ஏனென்றால் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவரை அன்போடு அப்பா என்று நீங்கள் அழைக்க முடியும், அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும். ஆகவே இந்த ஸ்தலம் உங்களுடைய அப்பாவின் வீடாய் இருக்கட்டும். நீங்கள் தேற்றப்படுகிற ஒரு இடமாய் இந்த சபை விளங்கட்டும். அநேக மக்களை சபைக்கு கொண்டு வாருங்கள். அருமையான போதகருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். 6 ஆண்டுகளை கடந்து 7ஆம் ஆண்டுக்குள் வருவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். 6 நாட்கள்ல ஆண்டவர் உலகத்தை எல்லாம் உருவாக்கினார். 6ஆம் நாளில என்ன செய்தாராம்? முக்கியமான ஒரு காரியம். 6ஆம் நாளிலே முதல் பகுதியிலே மிருகத்தை உண்டாக்கினார். 6ஆம் நாள் பிற்பகுதியிலே மனுஷனை உண்டாக்கினார். 2ஐயும் 6ஆம் நாளில் தான் உருவாக்கினார். மிருகத்தையும் உண்டாக்கினார், மனுஷனையும் உண்டாக்கினார். மிருகத்தை சாத்தான் தெரிந்து கொண்டான். அவனுடைய பெயரே மிருகம் என்கிற அந்தி கிறிஸ்து. ஆனால் மனிதனை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட அந்த மனிதனோடு 7ஆம் நாளிலே இனிமையாய் தங்கியிருந்தார். சிருஷ்டிப்பிலே 6 என்கிற எண் மனிதனுக்குரிய எண். உலகத்தை ஆளுகை செய்கிறவன் அந்த எண் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் எப்பொழுது மனிதன் ஆண்டவரை தெரிந்து கொள்ளாமல் சாத்தானை தெரிந்து கொண்டு அவர் விலக்கின பாவம் என்கிற நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை அவன் புசித்தானோ, அந்த 6 என்ற எண் சாத்தானுடைய எண்ணாய் மாறினது. சாத்தானுடைய எண்ணாய் மாறினது. அதுவரைக்கும் 6 மனிதனுக்குரிய ஒரு எண்ணாய் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் நாளில உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக இந்த பூமியில 6000 ஆண்டுகளை கொடுத்தார். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரையிலும் 2000 ஆண்டுகள், ஆபிரகாமிலிருந்து இயேசு வரையிலும் 2000 ஆண்டுகள், இயேசுவிலிருந்து நம்முடைய காலம் வரையிலும் 2000 ஆண்டுகள், ஆதாமிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் 6000 ஆண்டுகள். இந்த 6000 ஆண்டுகளும் கர்த்தருடைய பார்வையில 6 நாட்களைப் போலத்தான் இருக்கிறது. பேதுரு அதுக்கு விளக்கம் கொடுத்து 1000 வருஷம் கர்த்தருடைய பார்வையில ஒரு நாளை போல இருக்கிறது. 6 நாட்களை நாம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறோம். 7ஆம் நாள் இனி வருகிற 1000 வருஷ அரசாட்சியை குறிக்கிறது. எப்படி 6 நாட்கள் முடித்து 7ஆம் நாளிலே மனிதன் தேவனோடு ஓய்ந்திருந்தானோ, தேவ சாயலாய் தேவ ரூபத்தில் நிரம்பியிருந்த அவன் ஒரு 7ஆம் நாளுக்குள் பிரவேசித்தானோ, கர்த்தரிலே அவன் இளைப்பாறினானோ, அதுபோல பரிசுத்தவான்கள் தேவனோடு இளைப்பாறுகிற ஒரு காலம் வருகிறது. பரிசுத்தவான்கள் தேவனோடு கூட சேர்ந்து அரசாளுகிற வருகிறது. தானியேல் 7:27 இந்த உலகமும் அதனுடைய ராஜ்யங்களும் நம்முடைய தேவனுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியதானது. அவர்கள் இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுவார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 6ஆம் நாளில உருவாக்கப்பட்ட மனுஷனுக்காக வேத புத்தகத்திலே 66 புத்தகங்களை ஆண்டவர் எழுதி வைத்தார். 6ஆம் நாளிலே உருவாக்கப்பட்ட மனிதனுக்காக இயேசு மனிதனாக இறங்கி வந்து 6 மணி நேரம் சிலுவையிலே தொங்கினார். ஏன் அவர் 6 மணி நேரம் தொங்கினார்? காலை 9 மணிக்கு சிலுவையில் அறையப்பட்டு மத்தியானம் 3 மணிக்கு அந்தி பலி செலுத்துகிற அந்த நேரத்தில், பிதாவே உம்முடைய கைகள்ல
என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். 6 மணி நேரம் சிலுவையில நம்முடைய பாவங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார். மனிதனுக்காக என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவற்றையும் அவர் செய்து முடிந்தது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 6 சாத்தான் கொண்டு போய்விட்டான். சாத்தானுடைய எண் என்ன? 666. அதுதான் அவனுடைய எண். 6 என்பது முதல் 6 சாத்தான் ஒரு வலு சர்ப்பமாய் இருக்கிறான். அடுத்த 6 அவன் ஒரு மிருகமாய் இருக்கிறான். அடுத்த 6 அவன் கள்ள தீர்க்கதரிசியாய் இருக்கிறான். வலு சர்ப்பம் பிதாவோடு போராடுகிறது, மிருகம் கிறிஸ்துவோடு போராடுகிறது. அதுபோல கள்ள தீர்க்கதரிசி ஆவியானவரோடு போராடுகிறான். அவன் தன்னுடைய எண்ணாக 666 என்ற எண்ணை அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியில அவனை பின்பற்றுகிறவருடைய நெற்றியில தர்ப்பிக்கும்படி அவன் வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை, நமக்கு ஒரு 7ஆம் நாளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனோடு நடக்கிற ஒரு 7ஆம் நாள், தேவனோடு மகிழ்ந்து களி கூறுகிற ஒரு 7ஆம் நாள். 6 தலைமுறைகள் ஆண்டவர் ஜனங்களோடு போராடினவர். 7ஆம் தலைமுறையான ஏனோக்கின் காலத்தில் அவர் ஏனோக்கோடு நடந்தாராம், சஞ்சரித்தாராம். ஆகவே இந்த சபையில எப்பொழுது 7ஆம் வருஷத்துக்குள் பிரவேசிக்கும் போது ஏனோக்குகளைப் போல தேவனுடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களை ஆண்டவர் எழுப்புவாராக. கடைசி நாட்களில் உள்ள எழுப்புதல் ஆண்டவரை நேசித்து 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 அன்பு செலுத்துகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இது எத்தனை பாக்கியம்! எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எத்தனை குழந்தைகளை தாய் அழித்து விடுகிறாள். பெண் குழந்தை பிறந்ததுன்னா வேண்டாம். இந்தியாவில் நிறைய பெண் குழந்தை பிறந்தா வாயில நெல்ல போட்டு கொஞ்ச நேரத்தில் கொன்றுவாங்க. இந்த எருக்கம் பால், இந்த விஷமுள்ள பாலை ஊட்டி, அல்லது அந்த தகப்ப இந்த சின்ன பிள்ளையுடைய தொண்டையை நெரிச்சு இந்த குழந்தை வேண்டாம். ஆனா ஆண்டவருடைய கிருபை பாருங்க, நீங்க ஒவ்வொருவரும் இந்த பூமியில வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க வாழ்றதுக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்துல வாழ்றதுக்கு உங்களுக்கு ஒரு தகப்பனையும் தாயும் ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த உலகத்தின் வழியாய் நாம் ஒரே ஒரு முறை கடந்து செல்லுகிறோம். அந்த கடந்து செல்லும் போது நம்முடைய ஆண்டவரை அறிகிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய கிருபை. சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார். உன்னுடைய வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்து, இந்த பூமியில 1 நாட்கள் முடிய போகிறது. உண்மையில அந்த வார்த்தை சம்மட்டி கொண்டு என் நெஞ்சு அடிக்கிறது போல இருந்தது. ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் எல்லாரும் ஸ்கூல்ல படித்துக் கொண்டிருந்தார்கள். சில பேர் காலேஜில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவராவது லைஃப்ல செட்டில் ஆகல, ஒருவராவது வேலைக்கு வரல, ஒருவருக்காவது கல்யாணம் ஆகல. ஆண்டவருடைய பாதத்துல கேட்டேன், ஆண்டவரே, ஒரு எசேக்கியா ராஜா அவனுடைய நாட்கள் முடிய போகிறது என்று சொன்ன போது கண்ணீரோடு அழுது, உமக்கு முன்பாக எவ்வளவு உண்மை உத்தமாய் நடந்தேன் என்று என்னை நினைத்தாருடன் அவன் கண்ணீரோடு அழுத போது 15 ஆண்டுகளை அவனுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுத்தீரே. நான் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம என் மனைவியை நடுத்தருவில் விட்டு இந்த சூழ்நிலையில உலகத்தை விட்டு எப்படி கடந்து வருகிறது? மனம் இறங்கும் என்று கெஞ்சினேன். எனக்கு 15 ஆண்டுகளை கூட்டி தாரும் என்று கெஞ்சினேன். நான் நினைத்தேன், ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டு கூட்டி கொடுத்து விட்டார் என்று. ஆனால் நான் இப்படி ஜெர்மனிக்கு சரியாய் 5 மாதம் ஆனது.
அந்தமான் தீவில ஊழியம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று இரவில எனக்கு ஸ்ட்ரோக் வந்து வலது கை கால்கள் செயலற்று போனது. ஒரே இருள், ஒரே மயக்கம். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்தியாவுக்கு வந்து வேலூரில் உள்ள சிஎம்சி மருத்துவமனையில் 3 மாதங்கள் படுத்த படுக்கை ஆகிவிட்டேன். தலையெல்லாம் ரத்தம் கட்டி போயிருந்தது. அப்போது அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன். பிள்ளைகள் எல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க. என் மனைவியை நடுத்தருவில் விட்டு நான் வந்தா உம்முடைய நாமந்தான் தூஷிக்கப்படும். இறக்கம் செய்யப்பா, என் தகுதியை பார்த்து அல்ல, உம்முடைய கிருபை பெரியது. இன்னும் 2-3 வருஷம் ஓடினது. அடுத்த ஸ்ட்ரோக் மகா பயங்கரமா வந்து பேச்சு மூச்சு தன்னறிவு 13 நாளாய் சுய அறிவு எனக்கு இல்லை. முகமெல்லாம் கோணி, வாய் இந்த பக்கம் வந்துவிட்டது. பேச்சு மூச்சு ஒன்றும் கிடையாது. 4 மாதங்கள் தவியாய் தவித்தேன். என்னுடைய ஆபீஸில் உள்ள ஒருவர் தான் எனக்கு பல் வளைக்கு விடுவார், என்னை குளிப்பாட்டி விடுவார், என்னை துணி மாற்றி விடுவார். மற்ற நேரங்கள்லாம் டாக்டர்ஸ் என்னை ஒரு வீல் சேர்ல உட்கார வைத்துட்டாங்க. பேச முடியாதபடி பல மாதங்கள் பரிதாபமான நிலைமையில இருந்தேன். ஆண்டவரை பார்த்து அழுவேன். 15 ஆண்டுகள் கூட்டி கேட்டேனே, என்ன ஆண்டவரே என்று கேட்பேன். ஒரு நாள் அந்த ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் பண்ணினார்கள். திருப்பத்தூர்ல உபவாச கூட்டம் நடந்தது. என் மகனை பார்த்து சொன்னேன், எனக்கு கூட்டத்தில் பேச முடியாது, வாய் வரல. ஆனாலும் அந்த உபவாச கூட்டத்தில் பொதுமக்களோடு ஜனங்களோடு நான் சும்மாவாவது உட்கார்ந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறேன். என்னை கொண்டு போய் உட்கார வைத்தார்கள். அந்த கூட்டம் முடிந்தது. சென்னைக்கு திரும்பி கொண்டு இருந்தோம். திடீரென்று எங்கிருந்தோ வந்து ஒரு லாரி என்னுடைய காரை நேருக்கு நேராய் மோதினது. கண்ணாடி தூள் தூளாய் மாறினது. என்னுடைய நெஞ்சி அந்த லாரி அடித்த வேகத்துல டேஷ் போர்ட்ல தாக்கி மூச்சு திணற ஆரம்பித்தது. மூச்சு விட முடியவில்லை. கஷ்டப்பட்டு இழுத்து பார்க்கிறேன். இந்த நெஞ்சில் உள்ள சுவாச உறுப்புகள் அத்தனையும் சிதைக்கப்பட்டு கஷ்டம் ஒரு மூச்சு எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தது. என்னுடைய மகனுடைய ஹிப் எலும்புகள் அவன் தான் ஓட்டி கொண்டு வந்தான். வெளியே வந்தது. என் பின்னால் இருந்த என் மனைவிக்கு பலத்த அடி. அப்பொழுதுதான் சிஎம்சிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி 3 நாள் தான் ஆகியிருந்தது. மறுபடியும் அங்கே வந்து சேர்ந்து விட்டோம். பாடுகள் மேல பாடுகள். இன்னும் சில மாதங்கள் கடந்தது. டாக்டர்கள் எனக்கு உன்னுடைய மருந்துகள் எல்லாம் மாற்றி தருவேன் என்று சொன்னார். மாற்றி கொடுத்தார். ஆனால் அதில் தவறான மாத்திரைகள், சில ராத்திரி நேரங்களை எடுக்கக்கூடாத மாத்திரைகளை தெரியாமல் அறியாமையினால் எழுதி தந்து விட்டார். அந்த மாத்திரைகளை விழுங்கினேன். திடீரென்று பார்த்தால் என்னுடைய பல்ஸ் எல்லாம் குறைந்து கொண்டே வந்தது. அன்றைக்கு நான் பெங்களூருக்கு போகணும். விமான நிலையத்துக்கு வந்தேன். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாமல் தலை சுற்றலா இருந்தது. நான் நினைத்தேன் பெங்களூரு போய்விட்டால் தூங்கி இளைப்பாரலாம் என்று எண்ணினேன். ஆனால் விமானத்தின் அருகே போனதும் திடீரென்று உலகம் மேலும் கீழுமாய் அசைவது போல தெரிந்தது. என்னால நிற்க முடியல. ஏண்டா இப்படி உலகம் ஆடுகிறது, எனக்கு எப்படி பேலன்ஸ் பண்ணி கால் ஊன்றி நிற்பது என்று தெரியவில்லை. எனக்கு பின்னால் ஒரு சத்தம் கேட்டது. திரும்பி வராத ஒரு தேசத்துக்கு போகிறாய், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே போ. திரும்பி வராத ஒரு தேசத்துக்கு போறாய். ஆகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, என்னை உருவாக்கினதற்காக, என்னது பூமியில வாழ்வதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்ததற்காக, இந்த வாலிப வயதிலே உம்மை அறிந்து கொண்டு ஏற்று உமக்கு ஊழியம் செய்ய எனக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக நன்றி என்று சொன்னேன். ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்தரித்திருக்க மாட்டேன். திடீரென்று என் உயிர் என் வாய் வழியாய் வெளியே வந்தது. என்னுடைய உயிர் என்று சொல்லும் போது சரீரம் அப்படியே துவண்டு
அந்த விமான நிலையத்தில் விழுந்தாலும் என்னுடைய உயிரும் என்னுடைய ஆத்மாவும் ஒன்றாய் இணைந்து வெளியே வந்தது. ஒரு இருண்ட குகை வழியாய் என் உயிர் அப்படியே போனது. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அதுக்கு பிறகு என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை. அந்த விமான நிலையம் பூராவும் ஒலி பறிக்கல. இப்படி விமானத்தில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணி விழுந்து விட்டார். ஆபத்தான நிலைமையில இருக்கிறார். டாக்டர்கள் வந்து உதவி செய்யுங்க. அதே நேரம் பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரிகளுக்கெல்லாம் டெலிபோன் செய்து எமர்ஜென்சி ஆம்புலன்ஸை கொண்டு வாருங்க. ஆகவே அந்த விமானத்தில் ஏறப்போகிற அந்த வழியில விழுந்து கிடந்த என்னை தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ்ல போட்டு என்னை ஆஸ்பத்திரிக்கு விரைந்து கொண்டு போனார்கள். ஒரு இந்து ஆஸ்பத்திரி தான். ஆனால் அதுல ஒரு டாக்டர் கிறிஸ்தவர். நைட் டியூட்டி முடிந்து அவர் வீட்டுக்கு போய் துணியை கழற்றி கொண்டு இருக்கிறார். திடீரென்று அவருக்கு ஒரு உந்துதல், ஆஸ்பத்திரிக்கு திரும்பி ஆஸ்பத்திரி போ. அவர் சொன்னார், இப்போதான் நான் நைட் டியூட்டி முடிச்சு நான் வீட்டுக்கு போறேன். எதுக்காக இந்த உணர்த்துதல்? சரி, துணி மாற்றி மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தார். வந்து முதல் கேட்ட கேள்வி, யாராவது கிறிஸ்தவங்க இங்க அட்மிட் ஆகியிருக்கிறாங்களா? எமர்ஜென்சில அட்மிட் ஆகியிருக்கிறாங்களா? அவங்க எல்லாம் சொன்னாங்க, யாரோ ஒரு மத பிரச்சாரம் பண்ணுகிறவரா. அவர் பேரு சாம் ஜெபத்துரை. அவர் உயிர் போன நிலைமையில தூக்கி கொண்டு வந்தார்கள். இந்த டாக்டர் தொட்டு பார்த்தார். பல்ஸ் எல்லாம் நின்று போனது. ஆனால் அவர் ஒரு தேவ மனிதனாய் இறந்தபடியால் நெஞ்சை அழுத்தி 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 மறுபடியும் அந்த சுவாசம் வருவதற்காக இவ்வளோ போராடி போராடி அவர் சொன்னார், எந்த விதத்தில் உங்களை காப்பாற்றவே முடியாது. பல்ஸ் எல்லாம் நின்று போயிட்டு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணி உங்க நெஞ்சு அழுத்தி மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பல்ஸ் ஏறி வந்தது. இப்போது ஆபத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். இது கடவுளுடைய ஒரு பெரிய கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு 13 வருஷமும் 4 மாதங்களும் கடந்து விட்டேன். இன்னும் 1 வருஷமும் 8 மாதமும் இருக்கிறது. ஆனா ஆண்டவர்கிட்ட நான் இப்போதும் சொல்லுகிறது உண்டு, நான் இனிமே எக்ஸ்டென்ஷன் கேட்க மாட்டேன். இப்போ என்னை கூப்பிட்டா கூட சந்தோஷமா உங்களிடத்துல வந்துருவேன். அந்த 1 வருஷம் 8 மாசம் கூட எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. உம்மை மேல எனக்கு ரொம்ப அன்பு. உம்மிடத்துல வந்து நான் இளைப்பாற விரும்புகிறேன். ஆதாம் ஏவாள் 6 நாட்கள் கடந்தது உலகம் சிருஷ்டிக்கப்பட்டு. அவங்க கர்த்தருடைய சன்னிதானத்துல எப்படி மகிழ்ச்சியோடு இளைப்பாறினார்களோ, உம்முடைய இளைப்பாறுதலுக்குள்ள நான் வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு விசை நான் காரிலே பயணம் பண்ணி கொண்டு இருந்தேன். திடீர்னு ரெட் லைட் விழுந்ததுனால என்னுடைய டிரைவர் காரை நிறுத்தினார். கார் மறுபக்கம் திறந்து வெளியே ஜனங்களை பார்த்தேன். ஜனங்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கை நோக்கம் என்று தெரியாம, எங்கிருந்து வந்தோம் எங்க போறோங்கிற எண்ணம் இல்லாம அவங்கள அப்படியே ஜன்னல் வழியாய் வேடிக்கை பார்த்து கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். அப்பொழுது திடீரென்று என் உள்ளத்தின் ஆழத்துல ஒரு குரல் ஒலித்தது. ஆண்டவருடைய குரல் என்பதை உணர்ந்தேன். ஆண்டவர் சொன்னார், நான் எந்த உலகத்தில் வாழ்ந்தேனோ அதே உலகத்தில் இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நான் என்ன ஊழியம் செய்தேனோ அதே ஊழியத்தை உன்னை நம்பி உன்னுடைய கையில நான் கொடுத்திருக்கிறேன். நீ உனக்கு கொடுத்த இந்த ஊழியம் ஒரு மகிமையுள்ள ஊழியம். எந்த உலகத்திலே நான் ரத்தம் சிந்தி என் உயிரை கொடுத்தேனோ, என் ரத்தம் சிந்தப்பட்ட அதே உலகத்திலே இன்றைக்கு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உனக்கு சமயம் வாய்த்தாலும் சரி, சமயம் வாய்க்காவிட்டாலும் சரி,
திருவசனத்தை ஜாக்கிரதையாய் நீ பிரசங்கம் பண்ணு. காலத்தை பிரயோஜனப்படுத்தி உன்னுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பும் என்னுடைய கிருபை, என்னுடைய ஒவ்வொரு சுவாசமும் உனக்கு அருளப்பட்ட ஒரு பெரிய ஈவு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு குரல் கேட்டது. பிதாவான தேவன் துக்கத்தோடு சொன்ன ஒரு வார்த்தை. ஏசாயா அதை பிரதிபலித்தார். யாரை நான் அனுப்புவேன்? யாரை நான் அனுப்புவேன்? யார் என் காரியமாய் போவார்? ஆண்டவரே இயேசு பரலோகத்திலே முன் வந்தார். என்னை அனுப்பு, நான் இந்த உலகத்துக்கு போகட்டும். பாவத்தில் விழுந்த மனுஷனுக்கு பாவ மன்னிப்பையும் மீட்பையும் ரட்சிப்பையும் கொடுக்க நான் இந்த உலகத்துக்கு போகட்டும். இதுவரை ஆடு மாடு ரத்தம் அடிக்கப்பட்டு, ஆடு மாடுகள் பலி செலுத்தப்பட்டு சிந்தின ரத்தம் போதும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி என்னுடைய ரத்தத்தை சொந்த நான் இந்த உலகத்துக்கு போகிறேன். நான் இந்த உலகத்துக்கு போகிறேன். ஆகவே வேதம் அவருக்கு ஒரு பெயரை சூட்டுகிறது. வெளிப்படுத்தல் 5:8 உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி அவர்தான். அவ்வளவு தேவகுமாரனாய் இருந்தோம் இந்த பூமியில வாழ்ந்து நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கு, பாவ மன்னிப்பை தந்தருள இந்த உலகத்துக்கு கிருபையாய் இறங்கி வந்தார். வரும்போது பிதாவை பார்த்து சொன்னார், இதோ உடைய சித்தத்தை செய்வதற்கு நான் பூமிக்கு செல்லுகிறேன். எபிரேயர் 10:5 முதல் 8 வசனத்தை வாசிக்கும் போது, எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தும். என் பிள்ளைகளுக்காக அந்த சரீரத்தை நான் சிலுவையிலே தொங்க வைக்கட்டும். என் பிள்ளைகளுடைய சாபத்தை முறிக்க முள்முடியை சூட்டி அவர்களை அதை ஆசீர்வாதமாய் மாற்றட்டும். அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுக்க என்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் ஊற்றட்டும். மனுஷனை இச்சைக்குள்ளாக்கி வஞ்சிக்கிற பிசாசின் தலையை நசுக்கும்படி என் கால்கள் ஆணிகளால் கடவப்படட்டும். என் பிள்ளைகளை என் தழும்புகளுள்ள கரத்தினால் குணமாக்கும்படி என் சரீரம் முழுவதும் எவ்வளவு சவுக்கடி அடித்தாலும் சரி, எவ்வளவு ஏற்பட்ட நிலம் போல என் முதுகை உழுதாலும் சரி, என் பிள்ளைகளுடைய நோய்களை சுமந்து தீர்க்கட்டும். என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகவே அவர் மாம்ச சரீரத்தோடு இந்த பூமிக்கு வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவளாய் இருப்பது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமிக்கு வந்தார். மரணத்தின் அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு, மரண பயத்திலே வாழ்நாளெல்லாம் சிக்கி இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படியானார் என்று எபிரேயர் 2:8 முதல் 10 வசனங்களிலே நான் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்காகத்தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். உண்மையிலேயே அந்த இறைவனுடைய கிருபையின்படி அவரை அறிந்து கொள்ளுகிற ஒரு பெரிய பாக்கியம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அவரை சிருஷ்டிகர்த்தராய் சர்வ வல்லவராய் பார்க்கிறோம். ஒரு வார்த்தை சொன்ன போது உலகங்கள் எல்லாம் உருவாக்கினவர். வெளிச்சம் உண்டாக கடவது, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாக்கினவர். ஒரு அடிமையை போல ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் சுமந்தது எத்தனை பெரிய பாக்கியம்! ஆகவேதான் ஏசாயா 53:5 சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். எத்தனை ஒரு ஆழமான ஒரு வேத பகுதி! அவரை சிலுவையில் அறைந்தவர்கள் யூதர்கள் அல்ல, ரோம போர்ச்சியவர்கள் அல்ல. நம்முடைய மீறுதல்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்தது.
சகோதரனே, உன்னுடைய பாவமான துன்மார்க்கமான வாழ்க்கைதான் அவரை சிலுவையில் அறைந்தது. சகோதரியே, உன்னுடைய அருவருப்பான வாழ்க்கை ஆணிகளாய் மாறினது, சவுக்களாய் மாறினது, நீதான் சிலுவையில் அறைந்தார். அத்தனை பாடுகளையும் எத்தனை பொறுமையோடு அவர் சகித்தார் என்று எண்ணி பாருங்கள். உனக்கு ஒரு விடுதலையும் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படி அவ்வளவு ஆக்கினையும் தன் மேல சுமந்தார் என்பதை எண்ணி பாருங்க. அந்த உங்களுடைய பாவங்களின் கொடூரம் அவரை சிலுவையில வதைத்தது என்பது உணர்வீர்களானால், ஆண்டவரே, இதுவரை என் பாவ வாழ்க்கையால் உம்மை துக்கப்படுத்தி விட்டேன், வேதனைப்படுத்தி விட்டேன். இனிமேலாவது நான் உம்மை சந்தோஷப்படுத்துவேன். இனிமேலாவது நான் கண்ணீரை துடைப்பேன். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன். ஒரு பக்தன் பழைய பாட்டு ஒன்றை பாடினார். கல்வாரி அன்பை எண்ணி எண்ணி உள்ளமெல்லாம் உருகுதையா, உத்தமனை நினைக்கையிலே உம்மை அல்லால் வேறே தெய்வம் உண்மையாயிங் இல்லையே. கள்ளனென்று தள்ளிடாமல் அள்ளி என்னை அணைத்தவா, சொல்லடங்கா நேசத்தாலே சொந்தமாக்கி கொண்டிரே. எத்தன் என்னை உத்தமனாக்க சித்தம் கொண்டீ என் ஏசையா. எத்தனையோ பாவம் நான் செய்தே, அத்தனையும் நீர் மன்னித்தீர். ரத்தம் சிந்த வைத்தேனே நான், அத்தனையும் பாவமல்லோ. கர்த்தனே, அன்பு கீடாய் நித்தம் செய்வே சேவையே. அவரை போல நம்ம நேசிக்கிறவர்கள் ஒருவரும் இல்லை. அவரை போல நம்முடைய கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துகிறவர் ஒருவரும் இல்லை. கவலையும் கண்ணீரும் நிறைந்த இந்த உலகத்தில் அவர் ஒருவர் தான் நம்முடைய கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர், நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், நம்முடைய மாறாவின் கசப்புகளை மதுரமாய் மாற்றுகிறவர், ஒரு புதிய வாழ்க்கை கட்டளையிடுகிறவர், நம்முடைய இரத்தாம்பரம் போன்ற சிவப்பான பாவங்களை எல்லாம் கழுவி பஞ்சை போல வெண்மையாக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளுகிறவர். எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு கருவையுள்ளவர், எவ்வளவு கருவையுள்ளவர். சீனா தேசத்திலே ஒரு போதகர் ரகசியமாய் ஊழியம் செய்து கொண்டு வந்தார். அவருக்கு இதே போல ஆலயம், பெரிய ஆலயங்கள் ஒன்றுமில்லை. இரவு நேரங்களில் தன்னுடைய விசுவாசிகளை அங்கே வருவார்கள். ஒரு கல்லறை மயான பகுதியில இரவு நேரத்தில் சின்ன வைத்து ஆராதனை செலுத்தி ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை தொழுது கொள்ளுவார். அந்த தேசத்திலே தடை சட்டங்கள், சபை நடத்த முடியாது, விசுவாசி வீடுகளில் செபக்கூட்டம் நடத்த முடியாது.
ஆனால் ஒரு நாள் எப்படியோ அரசாங்கத்துக்கு அவர் ஒரு சபையை நடத்துகிறார் என்பது தெரிய வந்தது. இரவு நேரத்தில் அவருடைய வீட்டை கதவை தட்டினார்கள். நன்றாய் தூங்கிக் கொண்டிருந்த அவர் எழுந்தார், கதவை திறந்தார். வெளியே பார்த்தா நிறைய போலீசார் அவருடைய தலை மயிரை பிடித்து இழுத்தார். பின்னால வந்தவங்க அடியில அடித்து பின்னால லாரியில ஏற்றும் போது அவருடைய சின்ன குழந்தை, ஒரு 3 வயது குழந்தை, அப்பா அப்பா என்று அலறி, அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஆபத்து, ஏன் முடிய பிடித்து தரையில நாயை போல இழுக்கிறார்கள், ஏன் அடிக்கிறார்கள், அப்பா அப்பா என்று அலறி தகப்பனை பின்தொடர்ந்து ஓடி வந்தது. போலீஸ் அதிகாரிகள் பார்த்தார்கள், இவனை விட்டா நாளைக்கு இவனும் ஒரு போதகராய் மாறிவிடுவான். உன்னுடைய கையை பிடித்தார்கள், காலை பிடித்தார்கள், லாரியில தூக்கி எறிந்து போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனார்கள். அவரை இவ்வளோ அடி அடித்து, உன்னுடைய விசுவாசிகள் யார், உன்னுடைய சபை மூப்பர்கள் யார்? அவர் சொல்லவே இல்லை. இயேசுவ மறுதலை எனக்காக உயிரை கொடுத்த அவருக்கு இதுவரை எனக்கு ஒரு தீங்கும் செய்யாமல் என்னை அன்போடு பராமரித்த அவரை நான் மறுதலிக்கவே முடியாது. உன்னை மறுதலிக்க வைக்க எங்களுக்கு தெரியும். ஒரு நீள பூந்தொட்டி எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அந்த பிள்ளையை கீழே கடத்தினார்கள், கை காலை கட்டினார்கள். சொன்னார்கள், உன் உயிரை காப்பாத்த உன் வீட்டில இருந்து இந்த பிள்ளை அழுத தெருவில் ஓடி வந்தது. இப்ப இந்த பிள்ளையை காப்பாற்ற உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. இயேசுவை மறுதலித்தா உன் பிள்ளைனை அழைத்து கொண்டு போகலாம். அவர் அப்படியே கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார். அப்போதான் அந்த பிள்ளையை மண்ணால மூட ஆரம்பித்தார்கள். இந்த கண்கள்ல மண்ணெல்லாம் விழுந்து மூடும் போது அது அலறு அலறு என்று அலறினது, அழுதது, கூக்குரலிட்டது. மண்ணை போட்டு மூடினார்கள். அவர் மேலே பார்த்து கொண்டே இருந்தார். பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவையில கொடூரமாய் வதைக்கும் போது நீர் அதை எப்படி சகித்தீர்? என்னுடைய மீறலை மன்னிக்கும்படி உம்மையே நீர் அடக்கிக் கொண்டு உம்முடைய துயரத்தை வெளிப்படுத்தாமல் பார்த்து கொண்டே இருந்தீரோ? உம்முடைய நேச குமாரன், உம்முடைய மடியிலே செல்ல பிள்ளை, ஒரே பேரான குமாரன். இந்த பிள்ளையை மண்ணினால மூடின பிறகு அந்த பூந்தட்டியிலே சில சிவப்பு ரோஜா செடிகளை நட்டினார்கள். ரோஜா குச்சிகள், தண்ணீர் ஊற்றினார்கள். அவரை இழுத்துக்கொண்டு சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அடைத்தார்கள். 3 மாதங்கள் பயங்கரமான அடி உதை, உணவில்லை, பட்டினி. திரும்பவும் அதே இடத்துக்கு எலும்பும் தோலுமாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார். அவரை அறியாமல் அவருடைய கண்கள் இந்த பூந்தொட்டி பக்கமாய் நோக்கி பார்த்தது. இப்பொழுது அந்த பூந்தொட்டியிலே அழகான சிவப்பு மலர்கள், இரத்த நிறமுடைய வாசனை வீசுகிற ரோஜா மலர்கள் மலர்ந்திருந்ததை அவர் கண்டார். இந்த மலர்களை பார்க்கிறார் என்று தெரிந்ததும் அந்த போலீஸ் அதிகாரி சொன்னார், கிறிஸ்துவர்கள் உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா பூமிக்கு உப்பாக மாத்திரமல்ல, எவ்வளவு உரமாக கூட. உன் மகன் எவ்வளவு நல்ல உரமாக, அவனுடைய மார்பில எவ்வளவு அழகான செந்நிற மலர்கள் மலர்ந்திருக்கிறது. அவன் கேலியாய் சொன்னார். நலந்த போதகருடைய உலர்ந்து போன கண்கள் கண்ணீர் தாரை தாரையாக இந்த மலர்கள் மேல் விழுந்தது. மலர்கள் மகிழ்ச்சியோடு, பல அழகான நிறத்தோடு, மனத்தோடு அது மலர்ந்திருந்தாலும் அந்த மலர்களின் மகிழ்ச்சியின் அடிவாரத்திலே, ஆழத்திலே ஒரு பெரிய தியாகம் இருக்கிறது. ஆபிரகாம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை
விறகு கட்டைகள் மேல் கட்டும்போது பரலோகம் அதை சகித்துக் கொண்டிருக்கவில்லை. ஆபிரகாமே, உன் கையை பிள்ளையாண்டான் மேல் போடாதே, அவனுக்கு தீங்கு செய்யாது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை ஒப்புக் கொடுக்கும் போது சர்வ வல்லவரும் உலகங்களை உருவாக்கினவரும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், ஐயோ அந்த அகோர காட்சி, அந்த கொல்கத்தா மலையில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்படுகிற தேவகுமாரனை காண முடியாதவராய் இமைப்பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். அவர் தியாகம் செய்ததினால்தான் இன்றைக்கு நமக்கு ரட்சிப்பு, இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு. அன்றைக்கு அந்த குழந்தையினுடைய மார்பில மலர்ந்த ரோஜாக்களை போல இன்றைக்கு நாம் காற்றிலே அசிவாடி சந்தோஷம் பொங்குகிறதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதேன்னு பாடுறோம். அந்த மகிழ்ச்சிக்கு ஒரு அறியாத ஆழத்திலே ஒரு தியாகம் இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு ரோஜா மலர்களாய் இருக்கிறீர்கள், பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரம்பி இருக்கிறீர்கள். எத்தனை அழகான பாடல்களை பாடினீர், எத்தனை மகிழ்ச்சிக்கப்பால் உங்களை நேசித்த ஆண்டவருடைய தியாகம் இருக்கிறது. உடைய சாபங்களை முறித்த முள்முடி சூட்டப்பட்ட தியாகம் இருக்கிறது. உங்களுக்கு நித்திய ஜீவனை தரும்படி தன்னையே ஒப்பு கொடுத்த ஆண்டவருடைய தியாகம் இருக்கிறது. அந்த தியாகத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மரணத்துக்கு அப்பாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை, மரணத்துக்கு அப்பாலும் நித்திய பேரின்ப வாழ்வு. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் நித்திய பேரின்ப வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய மகிழ்ச்சி, நித்திய பரலோக சந்தோஷத்தை கொடுக்கும்படி பிதாவானவர் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க மரண நேரத்தில் மரணம் வருகிற கடைசி உயிர் போற அந்த நேரம் உங்களுடைய முழு வாழ்க்கையினுடைய ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்க முழு வாழ்க்கையினுடைய ரிசல்ட் நீங்க பாஸா ஃபெயிலா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க, 10th எழுதுறீங்க, +2 எழுதுறீங்க, ஒரு மாசம் கழிச்சு தான் உங்களுடைய பரீட்சையுடைய ரிசல்ட் தெரியும். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழ்வதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பளித்தாரே. தாயின் வயிற்றில கருவை அவருடைய கண்கள் கண்டாரே. அவனுக்கென்று ஒரு தாயும் தகப்பனையும் நியமித்தாரே. பூமியில வாழும்போது அநேக சபைகள் அவனுக்கு சுவிசேஷம் சொன்னார்களே. அவன் பாஸா ஃபெயிலா, அவனுக்கு பரலோகமா நரகமா, அவனை வரவேற்க தேவதூதர்கள் வருவார்களா, பிசாசு கூட்டங்கள் வருமா, மறிக்கிற மறு வினாடி அவனுக்கு தெரிந்துவிடும். கிறிஸ்துவற்ற மரணத்தில் மரண நேரம் வரும்போது அவர்கள் தவிப்பார்கள், துடிப்பார்கள். ஐயோ, இதுதான் வாழ்க்கை, டக்குன்னு முடிச்சிருச்சே. ஐயோ, என் வீட்டை விட்டு, என் சம்பாத்தியத்தை விட்டு, என் பேங்க் அக்கௌண்ட்டை விட்டு, மனைவி பிள்ளைகளை விட்டு நான் போறேனா? எங்க போறேன்னு தெரியலையே, எங்க போறேன்னு தெரியல, எங்க போறேன்னு தெரியல. தவிப்பார்கள், துடிப்பார்கள். மரண நேரம் ஒரு பயங்கரமான நேரம். இதுவரையில பூமியில பல கலக்கங்கள் வந்திருக்கலாம். ஆனா அந்த மரண நேரத்துல மனம் கலங்கும் பாருங்க, உள்ளம் பயப்படும் பாருங்க. வார்த்தையால வர்ணிக்கவே முடியாது. நிறைய கொலை குற்றம் செய்து தூக்கு கண்டன காத்திருக்கிற மக்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஜெயிலுக்கு போவதுண்டு. சென்னையில் உள்ள மத்திய ஜெயிலுக்கு போவதுண்டு. வெளிநாட்டுக்கு வரும்போதும் ஜெயில் ஊழியம் கிடைச்சதுண்டா. மலேசியால அப்படி ஒரு பெரிய ஜெயில் ஊழியத்துக்கு போனேன். இந்தோனேஷியால ஜெயில் ஊழியத்துக்கு போனேன். மரண கைதிகள் அந்த தூக்கு தண்டனை வர்றதுக்கு 2-3 நாளைக்கு முன்னால உங்க சொல்ற ஒரு வார்த்தை, தூக்கு தண்டனை பெரிய தண்டனை இல்ல,
தூக்குக்காக காத்துட்டு இருக்கிறோமே. கண்ணை மூடும் போதெல்லாம் அந்த தூக்கு கயிறு கண்ணுக்கு முன்னால நின்று அட்டகாசமாய் பேய் சிரிப்பு சிரித்து உன் கழுத்தை நான் இறுகி உயிரை உறிஞ்ச போறேன். நீ அந்த கயிறுல தொங்கி தொங்கி துடிப்பான். ஐயோ, அந்த கயிறுக்கு அப்பால் என்ன இருக்கிறது? தூக்கு தண்டனை போடுகிறவங்க 3 நாளைக்கு முன்னாலே நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சது. அவ்வளவு மரண பயம், அவ்வளவு கலக்கும். எங்க போகிறோம், யார் இடத்துல போகிறோம் அவனுக்கு தெரிவதில்லை. தங்களுக்காக ஜீவனை கொடுத்த இயேசுவை அறியாமல் மரிக்க போகும்போது அத போல பரிதாபமானது ஒன்றுமில்லை. பரிதாபமானது ஒன்றுமில்லை. திருச்சியில ஒரு தூக்கு கைதி தூக்குக்காக காத்து கொண்டிருந்தார். ஒரு போதகர் அவனுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். உனக்காக உயிரை கொடுத்த இயேசு இருக்கிறார். அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. அது என்னங்க, நான் 2000 வருஷம் பிறகு இயேசு நாயர் வந்திருக்கேன். எனக்காக அவர் உயிரை கொடுத்தார். நான் எப்படி நம்புறது? நான் இந்த நிலைமையில இயேசுகிட்ட போனா அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று எப்படி நான் நம்புகிறது? அந்த போதகர் சொன்னார், உன்னை விட ஒரு கொடூரமான கள்ளன் இயேசு பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்டான். அவன் இயேசுவை முதல்ல தூஷித்தான். 2 கள்ளர்களும் அவரை தூஷித்தார்கள். ஆனா இயேசு மற்றவர்களுக்காக மன்றாடின ஒரு ஜெபத்தை கேட்டான். பிதாவே, அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அதை கேட்ட உடனே இந்த கள்ளனுடைய இருதயம் உருகிற்று. இவ்வளவு கொடூரமாய் சிலுவையில் அறையப்பட்டாலும் தன்னை அறைந்தவர்களை, தன்னை சவுக்கினால் அடித்தவர்களை, கையினால் ஆணிகளை கடாவின கொடூரமான மனிதரை மன்னிப்புக்காக இவ்வளவு வேண்டுகிறாரே, இவர்தான் தெய்வம். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் அன்போடு சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு பரதேசில் இருப்பாய். ஆகவே இந்த தூக்கு கைதியை பார்த்து ஊழியர் சொன்னார், இயேசுநாதர் யார் தெரியுமா? தன்னண்டை வருகிற ஒருவரையும் புறம்பே தள்ளாதவன். இயேசு யார் தெரியுமா? வருத்தப்பட்டு பார் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உன்னை நேசிக்கிறார். அந்த கள்ளனுக்கு மனம் இறங்கினவர் உனக்கு மனம் இறங்க மாட்டாரா? முழங்கால் படிடுமா? இந்த மரணத்துக்கு பிறகு எங்கே போவேன் என்று கலக்கத்தோடு வாழ வேண்டியதில்லை. உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் இருப்பேன், உன்னோடு இருப்பேன், நித்திய ஜீவனை அருளுவேன். அவன் கண்ணீரோடு இயேசு ஏற்றுக்கொண்டான். 2-3 நாள் அவனுக்கு தூக்கு தண்டனை. அவன் தூக்குக்கு பயப்படவில்லை. அந்த தூக்கை நோக்கி நடக்கும்போது 3 நாட்களுக்கு முன்னால் அந்த போதகர் சொன்ன அந்த வார்த்தையை தியானித்து ஒரு பாட்டை எழுதியிருந்தார். அந்த பாட்டை பாடிக்கொண்டே சிலுவை நோக்கி நடந்தார். என்ன பாட்டு தெரியுமா? இயேசு நேசிக்கிறார், இயேசு நேசிக்கிறார், இயேசு என்னையும் நேசிக்க யான் செய்த என்னமா தவமோ. இயேசு நேசிக்கிறான், அன்பாய் நேசிக்கிறான், அதை நினைத்து அன்பின் கர துள்ளே ஆவலாய் பரப்பே. எல்லாரும் முன்னால சொன்ன வார்த்தை. இந்த தூக்கு கயிறு என் கழுகத்துல இருந்தாலும் நான் அந்த பூமியில கண்ணை மூடி
பரலோகத்துல என் கண்ணை திறப்பேன், இயேசுநாதரை முகமுகமாய் தரிசிப்பேன். எத்தனை ஒரு அருமையான ஒரு வார்த்தை. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சகோதரனே, அந்த நம்பிக்கை உனக்கு உண்டா? சகோதரியே, உனக்கு அந்த நம்பிக்கை உண்டா? இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளத்திலே மகிமையின் வெளிச்சமாக வாசம் பண்ணுகிறாரா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய பெயர்கள் எல்லாம் ஜீவ புத்தகத்தில் எழுதியிருக்கிறது, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் பூமியிலே கண்களை மூடினாலும் பரலோகத்திலே கண்களை திறப்பேன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? ஆண்டவர் உங்களோடு நடந்து உலாவ விரும்புகிறார். உங்களுடைய மன மகிழ்ச்சி, உங்களை மகிழ்ச்சியாய் அவர் பார்க்க விரும்புகிறார். 6ஆம் நாளில உருவாக்கப்பட்ட மனிதனோடு 7ஆம் நாள் மகிழ்ச்சியோடு அவர் இளைப்பாருங்கிறது போல, உலகத்தார் அவரை சவுக்களினாலும் அவருடைய பாவங்களினால் அடித்தாலும் உங்களுக்குள்ளே அவர் இளைப்பார விரும்புகிறார், உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். இந்த இரவு உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கென்று ஒப்புக் கொடுக்க, இயேசுவுக்கென்று ஒப்புக் கொடுக்க எத்தனை அருமையான இரவு வேளை. இன்றைக்கு அவருடைய பெரிய வெளிச்சம், பெரிய மகிமை உங்களுடைய உள்ளத்துல இறங்கி வந்து வாசம் பண்ணுவது ஒரு பெரிய கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் வழியாய் ஒரே ஒரு விஷயம் நாம் கடந்து போகிறோம். இயேசுவோடு வாழும்போது, இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை அப்பா என்று அழைக்கும் போது, அதை விட பெரிய பாக்கியம் வேற ஒன்றும் இல்லை. எழுந்து நிற்போமா? உண்மையாய் இந்த இரவு இயேசுடைய ரத்தம் உங்க மேல விழட்டும். உண்மையாய் அவருடைய ரத்தம் உங்களுடைய கழுவி உங்களை சுத்திகரிக்கட்டும். உண்மையாய் பரலோகம் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளட்டும். நீ இயேசுவண்டை ஒரு அடி வைத்து நெருங்கி வரும்போது, அவர் 8 அடி வைத்து உனக்கு எதிர்கொண்டு ஓடி வருவார். உன்னை அவ்வளவு நேசிக்கிறார், உன்மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை தேடி வந்தார், அதற்காகவே இந்த ஜீவனுள்ள தேசத்தில் நிறுத்தினார். நீ அவரை கூப்பிட மாட்டாயா? அந்த சிலுவை அண்டை வர மாட்டாயா? அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட மாட்டாயா? அவளோடு இன்றைக்கு உன்னை பார்த்து கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எனக்கு இயேசு வேணும், எனக்கு இயேசு வேணும், அவருடைய அன்பு எனக்கு வேணும், அவருடைய கிருபை எனக்கு வேணும், நான் அவருடைய பிள்ளையாய் மாறணும். என்னுடைய பாவங்கள் அவரை சிலுவையில் அறைந்தது, இனி நான் அவரை சந்தோஷப்படுத்தணும், இனி அவருடைய கண்ணீரை துடைக்கணும், இனி நான் அவருக்கு பிரியமான மகனாக மகளாக வாழணும். என் வாழ்க்கை முழுவதை இயேசுவுக்காய் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். அப்படி விரும்புகிறவங்க உங்க கையை உயர்த்தி காண்பிக்கலாம். எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும். இந்த இரவு அவருடைய ரத்தம் என் மேல விழணும், என் மேல விழணும். என் உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வர அந்த விலையேற பெற்ற ரத்தம், மாசற்ற ரத்தம், குற்றமற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என் பாவங்கள கழுவி என்னை சுத்திகரிக்கணும். ஐயோ, எத்தனை பாவங்களை மறைத்து மறைத்து நான் வாழ்ந்தேன். ஐயோ, எத்தனை குற்ற மனசாட்சி, எத்தனை கொடூரமான சாபங்கள் என்னை பின்தொடர்ந்து வந்தன. இன்றைக்கு நான் எல்லாவற்றையும் அறிக்கை செய்து நான் விட்டு விடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டார் எல்லா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஓ, நீதிமொழி 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். இன்றைக்கு உனக்கு தேவனிடத்தில் இரக்கம் உண்டு மகனே, மகளே, உனக்கு இரக்கம் உண்டு. கர்த்தருடைய கிருபை உனக்கு உண்டு. நீ கைகளை உயர்த்தி இயேசு எனக்கு வேண்டும் என்று சொன்னதினாலே அவர் மனதுருகி உன் அருகில வருகிறார். தன்னுடைய 2 கைகளையும் இப்பொழுது உன் மேல வைத்து உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஓ மகளே, மகனே, உன் பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்த பாவங்கள் பஞ்சை போல வெண்மையாய் மாறிற்று.
கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் பாவத்தை உன்னை விட்டு அகற்றிவிட்டு கடலின் ஆழத்தில் போட்டுவிட்டு அதை நான் எண்ணவும் மாட்டேன். மகனே, உனக்காக நான் ஜீவித்திருக்கிறேன், உன் கரங்களை பிடித்திருக்கிறேன், உன்னை நான் வழி நடத்துவேன், உன்னை நான் வழி நடத்துவேன். ஹல்லேலூயா. நெஞ்சிலே கைகளை வைத்து இந்த பாட்டை நீ எங்களோடு சேர்ந்து பாடலாம். ஏற்றுவது போல் ஏற்றுவார். கைகளை உயர்த்தி அமைதியாய் கர்த்தருடைய வல்லமை உங்க மேல இறங்கும்படி அமைதியாய் அவருடைய இரத்த துளிகள் சொட்டு சொட்டாய் உங்க மேல விழும்படி அவருடைய இரக்கம் எல்லாம் உங்கள் மேல இறங்கி வரும்படி அவருடைய அளவற்ற வல்லமை இறங்கி வரும்படி பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படி அப்படியே கைகளை உயர்த்தி மௌனமாய் நிற்க போகும். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் இப்பொழுது செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், மகனே மகளே, ஒரு குயவன் பாத்திரத்தை வனைவது போல உன்னை நான் வனைந்து உருவாக்கினேன். பல அனுபவங்கள் வழியாக உன்னை நான் உருவாக்கி கொண்டு வந்தேன். இந்த தேசத்துக்கு வந்து ஒரு அனாதை போல நீ உணராதே. நீ என்னுடைய கையில இருக்கிறாய். இத்தனை காலம் வனைந்து உருவாக்கின நான் இனி உன்னை வல்லமையாய் பயன்படுத்துவேன். நீ என் கரத்திலே கனமுள்ள பாத்திரமாய் விளங்குவாய். நீ என் கரத்திலே ராஜமுடியாக விளங்குவாய். நீ என் கரத்திலே முத்திரை மோதிரமாய் விளங்குவாய். உன்னை நான் நேசிக்கிறேன் மகனே. நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ ஏன் சந்தேகப்பட்டாய்? நீ ஏன் உன்னை அனாதை என்று சொன்னாய்? ஐயோ, நான் தனிமையாய் நிற்கிறேனே என்று நீ ஏன் கலங்கினாய்? நான் உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட நான் இருப்பேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டு ஒரு நோக்கத்தோடு இந்த தேசத்துக்கு நான் அழைத்து கொண்டு வந்தேன். என்னுடைய நோக்கத்தை நீ நிறைவேற்றுவாய். ஹல்லேலூயா. கடந்த தோல்விகளை எண்ணி நீ மனம் பதறாதே. ஆண்டவருக்காக நான் ஒன்றும் செய்யவில்லையே என்று சொல்லி நீ கலங்காதே. உன்னை என் கரத்துல ஏந்தி பயன்படுத்துவேன். இன்றைக்கு என் ஆவியின் வரங்களை உனக்கு நான் தர விரும்புகிறேன். உன்னை உயிர்ப்பிக்க விரும்புகிறேன். உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். உன் மேல இப்போது ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்குகிறது. எலியாவின் மேல் உள்ள அக்கினியை இன்றைக்கு உன் மேல நான் வைக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ எனக்காக நின்றபடியால், நீ எனக்காக நின்றபடியால், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டினபடியால் நானே உன் யுத்தங்களை செய்வேன். நானே உன்னை கரம் பிடித்து நடத்துவேன். நானே உன்னுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்க உதவி செய்வேன்.
பயப்படாதே. மனுஷர் உன்னை சோர்ந்து போக பண்ணினார்கள், நானோ உன் பட்சமாய் நின்று உனக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். உன்னுடைய ஓட்டம் ஜெயத்துடன் முடியும். இந்த இடத்துல நான் ஊழியக்காரர்களை எழும்ப பண்ணுவேன், ஊழியக்காரர்களை பிரகாசிக்க பண்ணுவேன். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனே ஆனால் அவனை நான் கனம் பண்ணுவேன், அவன் வார்த்தைகளை கனம் பண்ணுவேன், அவனுடைய ஜெபத்தை நான் கனம் பண்ணுவேன். உனக்கு கொடுத்த ஆவின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பிவிடு, உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு, அந்த ஜெப வாழ்க்கையை மறுபடியும் அனல் மூட்டி எழுப்பிவிடு. நீ எழும்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை குறித்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிற காலம் வந்துவிட்டது. நீ கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவா, நீ கழுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவா, தூசியை உதறிவிட்டு எழும்புவா. எனக்காக நீ எழும்பி பிரகாசிக்கும்படி உன்மேலே அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறேன். தன் சட்டைகளை அடித்து எழும்புகிற கழுகு மலைகளை குறித்து கவலைப்படாமல், குன்றுகளை குறித்து கவலைப்படாமல், தடைகளை குறித்து கவலைப்படாமல், அவைகளுக்கு மேலாய் எழும்பி பறக்கிறது போல உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களை குறித்து நீ அதைரியப்படாமல், அவைகளுக்கு மேலாய் நீ எழும்பி பறக்கும்படி உன்னதத்துக்குரிய ஆவியின் வரங்களை இன்றைக்கு உனக்கு நான் தர விரும்புகிறேன். கடந்த 6 வருடங்கள் இந்த சபை நீ நடத்தினேன். பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. தேவனே, உம்முடைய மன துருக்கத்தை உம்முடைய போதகருக்கு தந்தருளும், சகோதரிக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய மன துருக்கத்தின் ஊழியமாய் இது விளங்கட்டும். ஏழை மக்களை அரவணைக்கிற ஊழியமாய் விளங்கட்டும். இந்த சபை ஆசீர்வதிக்கிறேன். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். God bless you.